எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீர் தந்த தானம், எல்லாம் நீர் தந்த தானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 4வது நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாட்களிலே சிறப்பாக இழப்பு, ஒருத்தல், துறப்பு, இந்த 3 நாட்களாக இதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை நாம் இழக்க வேண்டும், நாம் ஒருத்தல் செய்ய வேண்டும், இன்று சிறப்பாக ஒன்றை துறக்க வேண்டும். இந்த நாளிலே சிறப்பாக லூக்காஸ் நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 32 இவ்வாறு சொல்லப்படுகிறது. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். இந்த வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்க இன்று அழைக்கப்படுகிறோம். பாவம், பாவம் இறப்பின் சம்பளம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப பாவம் செய்யாமல் இருப்பது மிக நல்லது. பாவம் செய்துவிட்டாலும் நாம் மன உளைச்சலுக்குள் ஆளாகாமல், ஒரு குற்ற உணர்வுக்குள் வாழாமல், இறைவன் நம்மை தேடி வருகிறார் என்று இந்த தவக்காலத்தில் புரிந்து கொண்டு வாழ்வது மிக சிறந்தது. நம்முடைய வாழ்க்கையில 3 விதமான மனிதர்களை பார்க்கலாம். ஒன்று, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், இந்த வயசு நான் பாவம் பண்ற வயசா அப்படின்னு ஒரு சிலர். இதெல்லாம் பாவமா, இது என்னையா பாவம், இது வழக்கமா செய்யறது தானே, இது போய் பாவம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செய்வதையெல்லாம் இது பாவம் இல்லை என்று சொல்பவர்கள். இன்னொரு 3ஆம் தர மனிதர்கள், ஐயோ இந்த வியாதிக்கு காரணமே நான் செஞ்ச பாவம் தானே, கடவுளே நான் பெரும் பாவி, கடவுளே என் பாவத்தை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்ச பாவம் தான் என் பிள்ளைங்களுக்கு இப்படி பாதிப்பு வந்திருக்கு, நான் செஞ்ச பாவம் தான் என் குடும்பத்தை இவ்வளவு துன்பம் வருகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் செய்த பாவங்களை நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நான் பாவமே செய்யல அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம், நாம் பெரிய பாவி அப்படிங்கிறவங்க இன்னொரு பக்கம். அன்புக்குரியவர்களே, பாவம் என்பது தொடக்கத்திலிருந்து இந்த மண்ணுலகில் இருக்கிறது. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாவி இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுல எப்படிப்பட்ட பாவங்கள்? 10 கட்டளைக்கு விரோதமான பாவங்கள், திரு அவையினுடைய கட்டளைகளுக்கு விரோதமான பாவங்கள், கடவுளுக்கு எதிராக செய்வது, மனிதர்களுக்கு எதிராக செய்வது, நமக்கு நாமே எதிரியாக செய்வது. இது ஏன் உடலு, நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், நான் சாராயம் குடிக்கலாம், இல்லை சிகரெட்டு குடிக்கலாம், இந்த போதைப் பொருட்களை போடலாம், நிறைய நேரம் ஊடகத்துக்கு அடிமையா இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய உடலை நான் துன்புறுத்துகிற பொழுது கூட அதுவும் பாவம் தான். எனவே இப்படிப்பட்ட இந்த பாவத்தை விலக்கி வாழ்வது, இப்படி பாவத்தில் வாழ்கிறவளை நாடி வருபவர் தான் இயேசு கிறிஸ்து. தான் நற்செய்தியில அழகாகவே சொல்லுகிறார், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே நான் தேடி வந்திருக்கிறேன் என்ற ஒரு வாக்கை இந்த தவக்காலத்திலே சிறப்பாகவே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பாவம் பாருங்க, கடவுள் படைத்த மனிதன் தொடக்கத்திலேயே கடவுள் சொன்ன கட்டளையை மீறி பாவம் செய்கிறார். அப்பொழுது வந்ததுதான் ஜென்ம பாவம். அந்த ஜென்ம பாவம் ஆனது எல்லாருக்கும் இன்று தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. மூதாதையர் செய்த பாவம், சாவான பாவம் என்று இருக்கிறது, அற்ப பாவம் என்று இருக்கிறது. பொய் சொல்றோம், மற்றவங்களை ஏமாத்துறோம், சிறு சிறு காரியங்கள் கடவுளுக்கு எதிராக செய்கிறோம், கோயிலுக்கு போறது கிடையாது, ஆன்மீக காரியங்கள் செய்வது கிடையாது, என்னை நான் ஒழுங்கா என்னையே நான் பார்த்துக்கிறது கிடையாது. இது எல்லாமே ஒரு அற்ப பாவங்கள், சாவான பாவம். கொலை செய்வது, ஈவன் நம்முடைய குழந்தையை வயிற்றில் இருக்கும் பொழுது கலைவு செய்வது, இதெல்லாம் சாவான பாவம். பிறருடைய சாரத்தை விரும்புவது சாவான பாவம். இப்படி சாவான பாவம் இருக்கிறது, அற்ப பாவம் என்று இருக்கிறது. இதையெல்லாம் இந்த தவ காலத்திலே நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் சென்று, ஆண்டவரே நான் பாவி என்று நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து
பாவத்திலிருந்து மீண்டு வாழ, பாவம் செய்யாமல் இருக்க, இயேசு அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுகிட்ட சொல்லுவார் இல்லையா, இனி பாவம் செய்யாதே, திரும்பி போ. அப்ப நம்ம வாழ்க்கையில் பாவம் செய்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு, ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக நல்ல ஒரு மனமாற்றத்தை பெற்று, இனி அப்படிப்பட்ட பாவங்கள் செய்யாமல் இருக்க இந்த தவக்காலத்தை பயன்படுத்த உங்களை அழைக்கிறேன். இப்பொழுது ஜெபிப்போமே. அன்பு தெய்வமே, தவக்காலத்தினுடைய 4வது நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே சிறப்பாக இந்த பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்லி பாவிகளை தேடி வருபவராக இருக்கிறேன். நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம். பாவத்தினால் எங்களை சாவை சம்பளமாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட பாவங்களை உம்மிடம் அறிக்கையிட்டு நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடும். எல்லாமே ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தின் 4வது நாளை சிறப்பாக கடைபிடிக்க உங்களை வாழ்த்துகிறேன். Hello friends, thanks for watching Father Doss Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. Thank you.